ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஓர் அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு நபர் இறந்து போனவருடைய சடலத்தின் மீது சரக்கை ஊற்றி அதன் பிறகு அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நடந்த திகில் நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2002 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது ஹரிஷ் பாபு அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய குடும்பத்திற்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2002 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய ஹரிஷ் பாபுக்கு ஒரு 7 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த ஹரிஷ் பாபு, இவருக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் சிந்து. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாக தாங்க இருந்திருக்காங்க. இவருடைய அப்பாவுடைய பேர் தாங்க ஜோசப். இவங்களுடைய குடும்பம் கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடியவங்க தாங்க. இவங்களுடைய அப்பா இந்த ஜோசப் இருக்கார் இல்லையா, அவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் சுற்றி ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்கு இல்லையா, அங்கே நடக்கக்கூடிய காது குத்து மற்றும் திருமண விழாவிற்கு சமையல் மாஸ்டராக போய் அந்த வேலையில் ஈடுபடுவதாங்க வழக்கமாக வச்சிருந்திருக்கிறாரு. இவர் மட்டும் அந்த வேலைக்கு போக மாட்டாருங்க. இவருக்கு கீழே ஒரு 4-5 நபர்களை சேர்த்து கூட்டிகிட்டு போய் தாங்க அந்த தொழிலில் ஈடுபடுவார். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த சமையல் வேலை இருக்கும் பொழுதாங்க இயல்பாக இருப்பார். அந்த வேலை முடிஞ்சு கைக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னாலே தினமும் குடிக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. குடிச்சிட்டு வீட்டில் சண்டை போட்டுட்டு அடிக்கடி இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கிராமங்களில் திடீர்னு கனமழை அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சிருக்குது. அதனால நிறைய இடங்கள்ல மின்கம்பம் பழுதாகி மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்குதுங்க. அதே மாதிரியே இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்சாரம் பழுதடைஞ்சிருக்குது. இதனால அதை வேலை பார்ப்பதற்காக ஒரு 2 வயர்மேன்கள் அதே கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க. அந்த 2 நபர்களுடைய பேர் தாங்க அடைக்கலம் மற்றும் மாரிக்கண்ணு. இந்த அடைக்கலம் அப்படின்ற அந்த நபர் மட்டும் இந்த ஜோசப் இருக்கார் இல்லையா, அவருடைய நெருங்கிய உறவு முறை மற்றும் அவருடைய நெருங்கிய நண்பர். ஆனால் இந்த மாரிக்கண்ணு அப்படின்றவர் வெளியூரை சேர்ந்தவர் தாங்க, இங்கே தங்கி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி கனமழை அடிச்சு ஊற்றக்கூடிய அந்த காரணத்தினால மழை நிற்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த 2 வயர்மேன்கள் காத்துட்டு இருந்திருக்காங்க. மழை சாரலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த இருவரும் அந்த டிரான்ஸ்பரத்துக்கிட்ட வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய கிராமத்திலிருந்து நிறைய மக்கள் பயங்கரமாக கத்திக்கிட்டு ஓடுற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை நோட் பண்ண இந்த ஜோசப் இருக்கார் இல்லையா, இந்த ஹரிஷ் பாபுவோடைய அப்பா, அவர் என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாரும் ஓடுறீங்க, எங்கே போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உனக்கு விஷயமே தெரியாதா, உன்னுடைய உறவுக்காரன் தானே அந்த அடைக்கலம். அந்த அடைக்கலமும் மாரிக்கண்ணும் டிரான்ஸ்பரத்தில் ஏறி நிற்கும் பொழுது இடி இடிச்சு மின்சாரம் தாக்கி கருகி கீழே போய் விழுந்து கிடக்குறாங்கப்பா, உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே மிரண்டு போய் இந்த ஜோசப் மட்டும் இவங்களுடைய குடும்பத்தினர், அது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்காரங்க எல்லாருமே நெருங்கி போய் அந்த டிரான்ஸ்பரம் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும் பொழுது அனைவருக்குமே பேருதிர்ச்சிங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஏற்கனவே அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த மின்சாரம் தாக்கி அங்கே 2 நபர்கள் எரிஞ்சு கருகி போய் கிடந்திருக்கிறாங்க. ஒருத்தருடைய முகத்தை கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு ரொம்ப கோரமாக தாங்க இருந்திருக்குது. இவருடைய உறவுக்காரர் வேறையா, அதனால இவருடைய குடும்பத்தினருக்கும் விஷயத்தை தெரிவிச்சுட்டு அனைவருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு அதை ஒரு கேஸாக பதிவு பண்ணி காவல்துறையினர் எல்லா ப்ரொசீஜருமே முடிச்சுட்டு இந்த மாரிக்கண்ணனுடைய சடலத்தை மட்டும் அவங்களுடைய உறவுக்காரங்க ஊருக்கு அனுப்பணும் இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வெளியூர்காரர், அதனால அவருடைய சடலத்தை மட்டும் வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க ஆம்புலன்ஸ் மூலியமாக. மீதம் இருக்கிறது இந்த அடைக்கலத்துடைய சடலம். அவருடைய உறவுக்காரங்களும் இதே ஊர்க்காரங்க அப்படின்றதுனால அவருடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய இறுதி சடங்கு சம்பிரதாயம் செய்வதற்காக வீட்டுக்கே கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்படி சடலத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்குண்டான மரியாதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சுடுகாட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த அடைக்கலத்துடைய குடும்பத்தினரும் சரி, இந்த ஜோசப்புடைய குடும்பத்தினர் சரி, எல்லாருமே ஒரே உறவுக்காரங்க அப்படின்றதுனால ஒரு கல்லறையிலேயே போய் அவரை அடக்கம் பண்ணிக்கிறாங்க. அப்படி அடக்கம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஜோசப் ஒரு பயங்கரமான தவறான ஒரு விஷயத்தை செய்கிறாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கல்லறைக்கு போகும்பொழுதே இந்த ஜோசப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சரக்கு குடிச்சிட்டு தாங்க வந்திருக்கிறாரு. அப்படி குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவர் பாக்கெட்டில் 2 பக்கமும் சரக்கு வச்சிருக்கிறாரு. இந்த 2 பக்கம் வச்சிருக்கக்கூடிய அந்த சரக்கு பாட்டிலில் ஒரு பாட்டிலை மட்டும் ஓப்பன் பண்ணி அந்த குழி தோண்டி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த சடலத்தை உள்ளே இறக்குவதற்காக
அது இறக்குற வரைக்கும் நிதானமாக தாங்க நின்றுட்டு இருக்கிறாரு. அதை இறக்குன அடுத்த நிமிஷமே இவருடைய பாட்டில் ஓப்பன் பண்ணி அந்த சரக்கை வந்து இவருடைய நண்பருடைய சடலத்து மேலே ஊற்றிருக்கிறாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து அடைக்கலத்தோடைய நண்பர் வந்து இந்த ஜோசப் வந்து திட்டுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு பைத்தியம் எது பிடிச்சிருச்சா, ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிக்கிறாங்க. இருந்தாலுமே இவர் சொல்கிற எதையுமே கேட்காம என்னுடைய நண்பன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு கதறி எழுதிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய பேர் உறவினர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால இவர் வந்து கண்டிச்சு இவர் வந்து வலுக்கட்டாயமாக தூக்கிக்கிட்டு அந்த கல்லறை தோட்டத்தை விட்டே கொஞ்சம் தூரம் கடந்து வெளியே கூட்டிகிட்டு போயிறாங்க. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்களாகவே இந்த ஜோசப் வந்து இயல்பாகவே இல்லைங்க. ஏற்கனவே எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பார் போலங்க சரக்கை. அது வந்து ஒரு வார கால கணக்கில் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இவருடைய மனைவியும் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிற, கொஞ்சம் கூட சொல்றது கேட்க மாட்டேற, நீ ஏற்கனவே குடி பண்ணுறது நல்லா தெரியும், இப்பொழுது உன்னுடைய நண்பன் மட்டும் இல்லாமல் உறவுக்காரனா வேற போயிட்டான், அவன் இறந்து போனவன், அப்படி இறந்து போனவனை நினச்சி நீ குடிக்கிறேன்னு சொல்லி சாக்கு வந்து நீயே உருவாக்கிக்கிட்டு அதை வந்து குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. இதை எதையுமே பெருசாக காதலியே வாங்காமல் இந்த ஜோசப் வந்து குடிச்சுக்கிட்டே தாங்க இருந்திருக்கிறாரு. சரியாக ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு தாங்க இந்த ஜோசப் வந்து இயல்பான நிலைமையிலே மாறி இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஒரு வார காலகட்டங்கள் ஏற்கனவே இவருக்கு ஆர்டர் வந்தாலும் அந்த ஆர்டரை வந்து தட்டி கழிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. இவருடைய கிராமத்திலிருந்து ஒரு எல்லை பகுதியில் ஓடைமா இருக்குதுங்க. அந்த ஓடைக்கு அருகாமையிலேயே ஒரு ஆதரவற்ற ஆசிரமம் ஒன்று நடந்துட்டு இருந்திருக்குது. அந்த ஆசிரமத்தில் யாரோ ஒரு வசதியான ஒரு நபர் வந்து ஸ்பான்சர் பண்ணிப்பாங்க போல. அதனால அன்றைய இரவு சாப்பாடு வந்து செய்வதற்கான ஆர்டர் வந்து இந்த ஜோசப்க்கு வந்து தேடி வருதுங்க. உடனே இந்த ஆர்டர் தான் முதல்ல வந்துட்டு இருக்குது, இதையும் நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம வந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் கீழே வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு அன்றைய மாலை தோராயமாக ஒரு 4 மணிக்கெல்லாம் அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கிறாரு. அப்படி அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வெஜிடபிள் பிரியாணி சாப்பாடு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே பந்தி பரிமாறக்கூடிய எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறாங்க. அப்படி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு தோராயமாக ஒரு 10 அல்லது 10:30 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அவர் கூட வந்திருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வெவ்வேறு பாதையில் போகணும் அப்படின்றனால ஒவ்வொருத்தராக மாறி போயிருக்கிறாங்க. கடைசியாக அந்த ஆசிரமத்தை விட்டுட்டு வெளியே வரும் பொழுது இவருடைய ஊரை சேர்ந்த இன்னொரு நபர் இருக்கிறாரு. அவருடைய பேர் தாங்க சின்னமுத்து. அந்த சின்னமுத்துக்கு தோராயமாக ஒரு 20 அல்லது 22 வயசு தான் இருந்திருக்கும். இவரும் இந்த ஜோசப் இருவர் மட்டும் தாங்க அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த கரண்டி அந்த சட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த ஆசிரமத்தை விட்டு நடந்து வந்துருக்கிறாங்க. அந்த இடத்தெல்லாம் தாண்டி கரெக்டாக ஏற்கனவே இவருடைய நண்பர் அடைக்கலம் மற்றும் மாரிக்கண்ணு வந்து இறந்து போனார் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட நெருங்கி வரும் பொழுது இந்த ஜோசப் ஓன்னு கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்ன ஆச்சு, ஏன்னா அப்படி திடீர்னு அழுகிறீன்னு கேட்கும் பொழுது, அது ஒன்றும் இல்லடா, என்னுடைய நண்பன் என்னை விட்டுட்டு போயிட்டான், அதை நினைச்சாலே எனக்கு வருத்தமாக இருக்குது, இப்போவே நானும் செத்துலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்கிறாரு. இந்த நேரத்தில் போய் எதை பற்றி பேசணும்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கிறீங்களா, ஏற்கனவே அவங்க 2 பேர் இறந்து போனால் அந்த இடத்துக்கிட்டே இப்படிலாம் பேசக்கூடாது, வாங்க நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படி கையை பிடிச்சி கூப்பிட்டதுக்கு பிறகு சரி நம்மளுடைய மனசை நம்மளே வந்து திடப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இந்த ஜோசப்பும் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி நடந்து வந்துட்டு இருந்தவர் திடீர்னு வந்து சடனாக வந்து நின்றுருக்கிறாருங்க. என்னாச்சுன்னா மறுபடியும் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு திரும்பி பார்த்த உடனே அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு பக்கத்தில் நிற்கிறார் இல்லையா அந்த சின்னமுத்து, அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி இந்த ஜோசப் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்பரத்துக்கு கீழே பாடுறா, என்னுடைய 2 நண்பர்களும் அங்கனுக்குள்ளே நிற்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அடைக்கலம் எனவே பார்த்து வாடா மச்சான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவருடைய உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து விடவெடுக்க நடுங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்னென்னா உளறிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஏற்கனவே சரக்கு எதுவும் போட்டிங்களா அப்படின்ற மாதிரி தாங்க அவரை வந்து ஊத சொல்கிறாரு. அதன் பிறகு இவர் வந்து குடிக்கலை அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு இவருக்கு ஒருவேளை மனநலம் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்க்குறாரு. நான் சொல்கிறத நீ நம்பலையா, அங்கே தானே அந்த 2 பேர் நிற்கிறாங்க, ஒருத்தவன் அந்த டிரான்ஸ்பரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கான், அடைக்கலம் அந்த டிரான்ஸ்பரத்துக்கு கீழே தான் நிற்கிறான், நம்மளை பார்த்து கூப்பிட்றானே, கை செய்கை செய்கிறானே, அது உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இந்த சின்ன முத்துவும் அந்த டிரான்ஸ்பரத்துக்கிட்டே உத்து பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது அவருடைய கண்களுக்கு எதுவுமே புலப்படலை. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் என்னுடைய கண்ணுக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் முதல்ல வேகமாக வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க கையை பிடிச்சிட்டு விறுவிறுன்னு இழுத்துட்டு வராரு. சரியாக அந்த மின்கம்பத்தை தாண்டி அடுத்த அடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே இந்த இருவருக்கும் கொலையை நடுங்கக்கூடிய ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. அதாவது ஏற்கனவே அந்த இடத்துல வந்து அடைக்கலம் மற்றும் மாரிக்கண்ணு நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜோசப் சொன்னார் இல்லையா, அதை கூட இந்த சின்னமுத்து வந்து நம்பலை. ஆனால் அந்த இடத்துல 2 பேர் இருக்கிற மாதிரியும் ஆக்ரோஷமாக ஆங்காரமாக அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த சின்னமுத்து பக்கத்தில் நிற்கக்கூடிய இந்த ஜோசப் வந்து உத்து பார்க்குறாரு. நான் தான் சொன்னேன்ல, நீ தான் நம்பலை, அவங்க 2 பேர் அங்கனுக்குள்ளே தான் நிற்கிறாங்க, நம்மளை பார்த்து தாண்டா அழுகுறாங்க, அவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஜோசப் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நீ ஆளை விடுங்க, நான் இனிமேல் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஓட்டம் பிடிக்கிறாரு. சரி இவன் விட்டுட்டு போயிட்டானே, நம்ம மட்டும் தனியாக என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே விறுவிறுன்னு நடந்து இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே இவருடைய வீட்டினுடைய கதவை பலமாக தட்டுறாரு.
என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு நிமிஷம் பாதையை விடு அப்படின்ற மாதிரி தாங்க வீட்டுக்குள்ளே விறுவிறுன்னு உள்ள நுழையிறாரு. அப்படி உள்ள நுழைஞ்சவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த மது பாட்டில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 2 பாட்டிலை மட்டும் எடுத்துக்கிட்டு அவருடைய வீட்டை விட்டு வெளியே போகிறாருங்க. இதை வந்து இவங்களுடைய மனைவி மற்றும் இவங்களுடைய பையன் வந்து நோட் பண்ணிக்கிறாரு. விவரம் தெரியாத காரணத்தினால இவங்களுடைய பையன் அந்த ஹரிஷ் பாபு வந்து திரு முடிச்சுட்டு இருந்திருக்கிறாருங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய மனைவி சரக்கு பாட்டில் எடுத்துக்கிட்டு இப்போ எங்கே போகிற, ஒழுங்கு மரியாதை குடிக்கிறதா இருந்தால் வீட்டிலே வச்சு குடி, யாருக்கு கொண்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த ஜோசப் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவங்களுடைய மனைவிக்கு கொலையே நடுங்கி போயிருச்சு. அதாவது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் 2 பேரும் இங்கே காத்துட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் இங்கே சரக்கு பாட்டில் கொண்டு போகல அப்படின்னா என்னுடைய நண்பன் என்னை கொன்னே போட்டுருவான், தயவு செஞ்சு என்னை விடு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய மனைவி இவ்வளவோ சொல்லியும் கேட்காம கையை தடுத்து விட்டுட்டு இவர் வந்து விறுவிறுன்னு இவருடைய வீட்டை விட்டு தாண்டி போறாருங்க. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மனைவி அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நாளாக இவருக்கு வந்து உடம்பு சரியாயிருன்னு பார்த்தா மனம் பித்து பிடிச்ச மாதிரி தான் தெரியுறாரு. எப்படியும் திரும்பி வருவார்ல, வரப்ப பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து முடிவு எடுத்து காத்திருக்காங்க. அவர் போகக்கூடிய அன்றைய நேரம் வந்து தோராயமாக ஒரு 10:30 இருந்திருக்கும். சரியாக நடுநிசி ஒரு 12:30 மணி அளவுல தாங்க இவருடைய வீட்டினுடைய கதவு தட்டக்கூடிய அந்த சத்தம் கேட்குது. நம்ம கணவர் வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து அந்த சத்தம் கேட்டு எந்திரிச்சு வீட்டினுடைய கதவை திறக்கிறாங்க. வீட்டினுடைய கதவை திறந்து பார்த்தா இந்த பெண்மணிக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புறத்துலேயே ஏதோ ஒன்று நிற்கிற மாதிரி தாங்க தெரியுது. அந்த உருவத்தை உத்து பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்நாளில் கற்பனை பண்ண முடியாத காட்சியாக தாங்க தென்பட்டுருக்குது. அதாவது எதிர்ப்புறத்தில் அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி உங்களுடைய கணவர் தாங்க நிற்கிறாரு. ஆனால் கண்கள் 2மே வந்து முழி பிதுங்கினபடி, நாக்கு வந்து அப்படி நீளமாக தொங்குனபடியும் விகாரமான தோட்டத்தில் நின்றுட்டு இருக்கிறாருங்க. அவர் நிற்கக்கூடிய அந்த காட்சி இவங்களுக்கு சரியாகவே தெரியவே இல்லை. உடனே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லைட்டை போடலான்னு பார்க்குறாங்க. இவங்களுடைய கெட்ட நேரமாக என்னன்னு தெரில, டக்குன்னு கரண்டும் கட் ஆகுது. அதன் பிறகு அரிக்கேன் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளக்கு இவங்களுடைய வீட்டில் ஆல்ரெடி இருக்குதுன்ற காரணத்தினால தீபத்தை பற்ற வச்சுட்டு அந்த வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நின்று பார்க்கும் பொழுது அந்த உருவத்தோடைய கோரமான தோட்டத்தை பார்த்துட்டு இவங்களால அந்த இடத்துல நிற்கவே முடியலைங்க. நில குழஞ்சு அப்படியே கீழே ஆண் கத்திட்டு மயக்கம் போட்டு விழுறாங்க. இவங்க போடக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு இவங்களுடைய மகனும் வந்து அந்த வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்குமே இவங்களுடைய அப்பா கோரமான தோட்டத்தில் நிற்கிறாரு அப்படின்றது தத்ரூபமாக தெரிஞ்சிருக்குது. கொஞ்ச நேரத்தில் இந்த 2 சின்ன பசங்களும் வந்து பயத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அழுகக்கூடிய சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இவங்களுடைய வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்படி வீட்டுக்கிட்ட வந்து நின்று பார்க்கும்பொழுது அவங்களுக்குமே ஒரு பேரதிர்ச்சி தாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புறத்திலேயே இந்த ஜோசப் நின்றுட்டு இருந்தார் இல்லையா ஒரு கோரமான தோட்டத்தில், அவர் அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்கிறாரு. இந்த 2 சின்ன பசங்களும் அழுதுட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய அம்மாவும் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. உடனே அனைவருடைய முகத்திலையும் தண்ணி அடிச்சு எழுப்பிட்டு இருக்காங்க. எழுப்பினதுக்கு பிறகு இவங்க வந்து இவங்களுடைய கணவரை உத்து பார்க்குறாங்க. அவங்க வந்து நார்மலாக தான் இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கோரமான ஒரு உருவத்தோட்டத்தை நான் பார்த்தேன், என்னுடைய கணவருடைய உருவத்தோட்டத்தில் தான் அந்த உருவம் இருந்துச்சு, இப்போ எப்படி காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல், நீ கெட்ட கனவு பண்ணிருப்ப, நடுநிசி நேரம் இல்லையா, ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து காலையில் பார்த்துக்கலாம், உங்களுடைய குழந்தைங்க பயப்படுற போது வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் இவங்களுடைய கணவரும் இவங்களுடைய மகள் மற்றும் பையன் அனைவருமே வீட்டுக்குள்ள வந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிச்சதுக்கு பிறகு இவங்களுடைய கணவர்கிட்ட, நேற்று நைட்டு ஏன் அப்படி இருந்த, ஏன் ஒரு மாதிரியா பார்த்த, நீ எங்கே போன, சரக்கு கொடுத்துட்டு வரேன்னு சொன்ன, ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வந்தேன்னு அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்கறதுக்கு ஒரு பதில் கூட சொல்லாமல் திருன்னு முடிச்சுட்டு தாங்க இருந்திருக்கிறாரு இந்த ஜோசப்ன்றவர். சரி, எல்லாம் நடந்துருச்சு, இனிமேல் வந்து நடக்கிறத நம்ம பார்த்துக்குவோம், தன்னுடைய கணவரை வீட்டை விட்டு வெளியவே அனுப்பக்கூடாது, அடுத்த ஆர்டர் வந்தால் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து காத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. ஆனால் மறுபடியும் கொலையை நடக்க வைக்கக்கூடிய ஒரு பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நிகழ்வு 2 நாட்களுக்கு பிறகு இரவு நேரத்தில் நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக 2 நாட்கள் பிரச்சனை இல்லாமல் தூங்கிருந்தாங்க இல்லையா, 3ஆவது நாள் இரவு நடுநிசி ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த ஜோசப் அப்படின்றவர் திடீர்னு ஓனு தலையிலேயே அடிச்சுக்கிட்டு அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. யார் இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி டக்குன்னு எந்திரிச்சு முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும் பொழுது எதிர்ப்புறத்திலேயே அவங்களுடைய கணவர் செய்யக்கூடிய அந்த காரியத்தை பார்த்து இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு தலையிலேயே அடிச்சு அழுதுட்டு இருக்காருங்க. என்னாச்சுங்க, ஏன் உங்களுக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சிருச்சா, எதுக்காக இந்த நேரத்தில் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இவங்களுடைய கணவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் தலையில் அடிச்சு தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்திருக்காருங்க. இவர் அழுகக்கூடிய சத்தம் கேட்டு இவங்களுடைய மகள் மற்றும் பையன் இருவருமே எந்திரிச்சு உட்காந்து அப்பா அப்பான்னு சொல்லி பயத்திலேயே அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இப்பயே நிப்பாட்டுறீங்களா இல்லையா, உங்களை பார்த்துட்டு 2 குழந்தைகளும் பயப்படுதுங்க, நீங்கள் அழுகிற விஷயத்த நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனே இவங்களுடைய கணவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவங்களுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய குரல் வளத்திலே பேசாம ஏற்கனவே இறந்து போனார் இல்லையா அடைக்கலம், அவருடைய குரல் வளத்துல தாங்க பேசியிருக்கிறாரு.
இதை வந்து எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து உறவுக்காரங்க அப்படின்றது. அதனால அடைக்கலம் அடிக்கடி இந்த ஜோசப்பினுடைய வீட்டுக்கு வர்றது, அவங்களுடைய குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி வந்து அடிக்கடி தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதனால தான் தன்னுடைய கணவனுடைய வாயிலாகவே அந்த அடைக்கலம் அப்படின்றவருடைய ஆன்மா தான் வந்து இறங்கி பேசிட்டு இருக்குது அப்படின்றத இவங்க வந்து நோட் பண்ணிட்டாங்க. அண்ணா எதுக்குண்ணா அப்படி வந்திருக்கீங்க, என்னுடைய புருஷனை விட்டுட்டு போங்கண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா ஆக்ரோஷமாக கத்தி பேச ஆரம்பிக்குது. நான் இவனுடைய உடம்பை விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு இப்போ வரைக்கும் திருமணம் ஆகலை, என்னுடைய நண்பன் திருமணம் பண்ணி 2 குழந்தைகளோட நிம்மதியாக இருக்கிறான், ஆனால் அவள் வந்து என்னுடைய இடத்துக்கே வந்து என்னை வந்து கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன், என்னுடைய நண்பன் இல்லாமல் நான் வாழ மாட்டேன், அவனையும் நான் கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுகிறாரு. இதை கேட்ட இவங்களுடைய மனைவி ஸ்தம்பிச்சு போயிட்டாங்கங்க. அதன் பிறகு அவங்களுடைய வீட்டில் வந்து பைபிள் ஓதக்கூடிய பழக்கம் இருக்குது. உடனே பைபிள் எடுத்துட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபம் பண்ண இவங்களுடைய கணவர் வந்து அவருடைய உடம்புல அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, என்னை வந்து அப்படியே விட்டுரு, நீ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மந்திரங்களை வாசிக்க எனக்கு என்னமோ பண்ணுது, என்னை எதுவும் தொந்தரவு பண்ணாது அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய உடம்பு விட்டே டக்குன்னு நீங்கி போயிருக்குது. கொஞ்ச நேரத்தில் இவங்களுடைய கணவர் இயல்பான நிலைமையில மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்கிறாரு. அதன் பிறகு அவரை வந்து எழுப்பி அவருக்கு தண்ணி கொடுத்து, ஒன்றும் கிடையாதுங்க நம்ம பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க தூங்க வைக்கிறாங்க. அப்படி தூங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய கணவரை கூப்பிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபாதர் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. இவருடைய நண்பர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இறந்து போனார் இல்லையா, அது நம்ம கிராமத்துக்கே தெரியும், அவருடைய ஆன்மா தான் என்னுடைய கணவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி என்னென்னமோ பண்ணுது, என்னுடைய புருஷனை கூட்டிகிட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஃபாதர், எப்படியாவது என்னுடைய புருஷனை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சுறாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஃபாதருமே ஜெபம் பண்ணிட்டு அவர் கையில இருந்து ஒரு குட்டியாக ஒரு டப்பா மாதிரி ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்து கொடுக்குறாரு. அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து இவர் எதிர்ப்புறத்தில் இந்த ஜோசப் நிற்கிறார் இல்லையா, அவருடைய உச்சந்தலையிலேயே வருடி விடுற மாதிரி தாங்க தேய்ச்சி விடுறாரு. அப்படி தேய்ச்சி விட்டுட்டு இந்த தேங்காய் எண்ணெயை இவங்களுடைய மனைவியோட கையிலேயே கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஆன்மா தொந்தரவு பண்ணாது, ஒருவேளை தொந்தரவு பண்ணுச்சு அப்படின்னா இந்த தேங்காய் எடுத்து அவருடைய முகத்திலேயே ஊற்றி விட்டுருங்க, அதன் பிறகு அந்த ஆன்மா வந்து மொத்தமாக வெளியேறிடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி வழி அனுப்பி விட்றாரு. உடனே இவங்களுடைய மனைவி இந்த ஜோசப் கூப்பிட்டுட்டு இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இனிமேல் அந்த ஆன்மாவால் தொந்தரவு வராது அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. ஆனால் அன்றைய இரவே அந்த ஆன்மா மறுபடியும் வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சு தாங்க போயிருக்குது. அப்படி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு ஒரு 2 மணி இருந்திருக்கும். ஏற்கனவே அழுத மாதிரி இவங்களுடைய கணவருடைய உடம்புல இவருடைய நண்பருடைய ஆன்மா வந்து இறங்கி அழுக ஆரம்பிச்சிருக்குதுங்க. டக்குன்னு இவங்களுடைய மனைவி முழிச்சு இவங்களுடைய கணவரையே உத்து பார்த்துருக்குறாங்க. அந்த ஃபாதர் மறுபடியும் அந்த ஆன்மா வந்து இறங்காதுன்னு சொன்னாரு, ஆனால் மறுபடியும் வந்து இறங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய கணவர்கிட்டே வந்து பேச்சுவார்த்தை கொடுக்குறாங்க. நீங்கள் எதுக்குன்னா தொந்தரவு பண்ணுறீங்க, அவருடைய உடம்பு விட்டு போயிருங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆன்மா வந்து ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்குது. எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து ஃபாதர் கிட்ட கூட்டிகிட்டு போய் என்னையவே விரட்ட பார்த்துருப்ப, உன்னுடைய புருஷனை நான் கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நான் முடிவெடுத்தேன், ஆனால் நான் உண்மையிலேயே கூட்டிகிட்டு போவேனா அப்படின்னு கேட்டால் எது எனக்கே சந்தேகம் தான், ஏன்னா இது என்னுடைய நண்பன், ஆனால் நீ எப்போ என்னுடைய நண்பன்கிட்டயே என்னை வந்து பிரிக்கணும்னு முடிவெடுத்தியோ இப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன், இவனோட உசுரை எடுத்துகிட்டு தான் நான் போவேன், இதை யாருனாலே மாற்ற முடியாது, நீ யாரை வேணாலும் போய் பாரு, எங்கே வேணாலும் போய் பாரு அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக அந்த அடைக்கலத்தோடைய ஆன்மா கத்த ஆரம்பிச்சிருக்குது. இதை கேட்ட இந்த ஜோசப்போடைய மனைவிக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சு. நீ என்ன நினைச்சாலும் என்னுடைய புருஷனை நீ எதுவும் பண்ண முடியாது, ஏற்கனவே ஃபாதர் என்கிட்ட உன்னை விரட்டுறதுக்கான ஐடியா சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு, இப்போவே நான் அதை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க ஆல்ரெடி அந்த ஃபாதர் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் கொடுத்தாரு இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெயை எடுப்பதற்காக டக்குன்னு எந்திரிச்சு ரூம் கிட்ட போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த ஜோசப்போடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து உக்குரத்தோடைய உச்சத்துக்கே போயிருக்குதுங்க. இவங்களுடைய பொண்ணு மட்டும் பையன் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே நெருங்கி போய் அவங்க கழுத்துக்கிட்டே கை வச்சிருக்கிறாரு. நீ மட்டும் அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னா இந்த 2 குழந்தைகளையும் நானே என் கையால் கொன்றுவேன், இந்த குழந்தைகளுக்கு எத்தனையோ தடவை என் கையாலேயே நான் சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கிறேன், ஆனால் இப்போ வந்து இவங்களை சாகடிக்கிறேன்னா அதுக்கு காரணம் முழு காரணம் நீயாக தான் இருப்ப, ஒழுங்கு மரியாதையாக உன் கையில் இருக்க அந்த தேங்காய் எண்ணெயை தூக்கி அந்த வீட்டை தாண்டி வெளியே போட்டுரு, இல்லை அப்படின்னா நான் இப்போவே இவங்களை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கத்தியிருக்குது. இதை கேட்ட உடனே இந்த பெண்மணிக்கு வேற என்ன பண்ணுறேன்னே தெரியல. நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் இந்த தேங்காய் எண்ணெயை தூக்கி வீசிடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டு ஜன்னல் வழியாகவே தூக்கி தூர வீசுறாங்க. இப்படி தூக்கி வீசினதுக்கு பிறகு தாங்க அந்த ஆன்மா ஓரளவுக்கு கட்டுப்பட்டு, நான் வந்து சொன்னதான், இவனுடைய உடம்பு விட்டு போக மாட்டேன், என்னை பிரிக்கணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு குத்த வச்சு உட்கார்றாரு. உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே இவங்க மறுபடியும் வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு காட்சியை கண்கள் முன்னாடி தத்ரூபமாக பார்க்குறாங்கங்க. அதாவது இந்த ஜோசப் வந்து உட்காரார் இல்லையா, அவருடைய உடம்பு விட்டு கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கருப்பு புகையாக இருக்கக்கூடிய ஒரு கோரமான ஒரு உருவம், அந்த உருவம் அந்த குத்த வச்சு உட்காந்துருக்கக்கூடிய அந்த ஜோசப்புடைய உடம்பு விட்டு அப்படியே மெல்ல காற்றுல எந்திரிச்சு அப்படியே கரைஞ்சு போட மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. இதையெல்லாம் நம்ம எப்படி சந்திச்சுக்கிட்டு எப்படி வாழ போகிறோம், தன்னுடைய கணவரையும் அந்த ஆன்மா வந்து ஏதாவது பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு மறுபடியும் ஈரக்குள்ளேயே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உட்காந்துருக்கக்கூடிய இவங்களுடைய கணவர் பேய் ஆடுற மாதிரி தாங்க ஆட ஆரம்பிக்கிறாரு.
இப்போதான் அந்த ஆன்மா அவருடைய உடம்பு விட்டு வெளியேற மாதிரி தெரிஞ்சு மறுபடியும் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு உத்து பார்க்கும் பொழுதாங்க அவர் வேற யாரும் கிடையாது, இறந்து போன அந்த மாரிக்கண்ணு அப்படின்ற இரண்டாவது நபர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆன்மாவும் இந்த ஜோசப்பினுடைய உடம்புல தாங்க இருந்திருக்குது. நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு நபர்கிட்டயே பேசி என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாரிக்கண்ணுக்கு நமக்கும் பழக்கமே கிடையாது, நம்மளுடைய கணவருக்கும் அவருக்கும் தானே பழக்கம். இவர் ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு, அதனாலதான் இரண்டு ஆண்மக்களும் தன்னுடைய கணவரை வசப்படுத்தி இந்த மாதிரி வந்திருக்குது. இதை எப்படி நம்ம காப்பாத்துறது அப்படின்றதே தெரியாம முழிப்புதுங்க அப்படின்னு நிக்கிறாங்க. நம்ம தேங்காய் எண்ணெயை வேற தூக்கி போட்டுட்டோம், இப்போ எப்படி இந்த ஆன்மாவை விரட்டுறது அப்படின்றதே தெரியாம மனதாரவே ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து ஜபம் பண்ண இவங்களுடைய கணவருடைய உடம்புல இருக்கக்கூடிய இரண்டு ஆண்மக்களும் டக்கு டக்குன்னு குரலை மாத்தி ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்ச நேரத்திலே அந்த இரண்டு ஆண்மக்களும் வசப்பட்ட மாதிரியே அவருடைய உடம்பு விட்டு முழுமையாக நீங்கி இருக்குதுங்க. அதன் பிறகு இவங்களுடைய கணவரை எப்பயும் போல பாயை விரிச்சு தலாணி போட்டு படுக்க வச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய கணவர் எழுப்பி வாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே உங்களுடைய கணவர் எப்பயும் போல இயல்பாக இல்லாம மறுபடியும் உக்கிரமாக மாற ஆரம்பிச்சிருக்காருங்க. அதெல்லாம் என்னால முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே இந்த ஜோசப்பினுடைய மனைவி என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய மகள் மட்டும் பையன் இருக்காங்க இல்லையா, இந்த இருவரையும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விட்டுட்டு இவங்க சர்ச்சுக்கே போயிருக்காங்க. அப்படி சர்ச்சுக்கு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஃபாதர் கிட்ட நடந்த விஷயத்து புறம் சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, நானே கூட வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் நேரடியாக இந்த ஜோசப்பினுடைய வீட்டுக்கே வராரு. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஜோசப்பினுடைய நெற்றி இருக்கு இல்லையா, அங்கேயே இவர் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சிலுவை எடுத்து அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்காக வந்திருக்க, ஏன் இப்படி தொந்தரவு பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது இரண்டு ஆண்மக்களும் மாறி பேச ஆரம்பிக்குதுங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆசிரமத்தில் சமையல் ஆர்டர்லாம் முடிச்சுட்டு இந்த ஜோசப்பும் இவர் கூடயே சின்ன முத்து அப்படின்ற அந்த வாலிபரும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஆன்மா தெரியுது அப்படின்றது அந்த சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு பயந்து போய் இந்த சின்ன முத்து ஓட்டம் முடிச்சாரு. அதன் பிறகு இந்த ஜோசப் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு சரக்கு வாங்கிட்டு போனாரு. சரக்கு வாங்கிட்டு போனவர் அந்த மின் கம்பத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறாருங்க. அப்படி உட்காந்துருக்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் எந்த ஒரு உருவமும் தென்படவே இல்லை. இருந்தாலுமே தன்னுடைய நண்பர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் முதல்ல வாங்கடா, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்கிறாரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அவங்கள கூப்பிட்டு கெஞ்சி கதறி அதன் பிறகு அந்த இரண்டு ஆண்மக்களும் இவருடைய கண்களுக்கு தெரிய வந்திருக்குது. அப்படி தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த சரக்கு எடுத்துட்டு இவர் கொஞ்சம் குடிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 2 பாட்டில் சரக்குமே கீழே ஊற்றிருக்கிறாருங்க. இப்படி கீழே ஊற்றுனதுக்கு பிறகு உங்கள் கூடயே நான் இருந்துடுறேன், என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல, நான் தினந்தோறும் சரக்கு அடிப்பேன்னா நான் உன் கூட தானே சேர்ந்து அடிப்பேன், நீ இப்போ இல்லைன்னா நான் யார் கூட அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுகிறாரு. கேட்ட உடனே அந்த அடைக்கலத்துடைய ஆன்மா என்ன நினைக்குது அப்படின்னா, தன்னுடைய நண்பன் தான் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கான், இவனையும் நம்ம கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆன்மா நினைக்குது. அதே நேரத்தில் அந்த மாரிக்கனும் இவருக்கு ஓரளவுக்கு நண்பர் தானே. இந்த இரண்டு ஆன்மாக்களும் அவருடைய உடம்பை அப்பவே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது. அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கு பிறகு அதே இடத்துலயே இந்த ஜோசப் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறாரு. மயக்கம் போட்டு விழுந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தாங்க கண்ணே முழிச்சிருக்கிறாரு. முழிச்சு பார்க்கும் பொழுது நம்ம இந்த இடத்துல கிடக்கிறோமா அப்படின்ற மாதிரி இவரையே அறியாம சுயநினைவை இழந்து வீட்டுக்கு நடந்தே வந்திருக்கிறாருங்க. அப்படி நடந்து வரும் பொழுது கூட தெருவில் இருக்கக்கூடிய நிறைய நாய்கள் குலைச்சிட்டே இருந்திருக்குது. அதையும் தாண்டி தான் வீட்டுக்கு அந்த உக்கிரமான அந்த கோரமான ஒரு உருவத்தையே இவங்களுடைய மனைவிக்கு முன்னாடி காட்டியிருக்கிறாரு. என்னுடைய நண்பன் கூப்பிட்டதுனால தான் நாங்கள் 2 பேருமே வந்தோம், எங்களை விரட்டன்னு நினைக்காதீங்க, அவனுடைய உடம்பு விட்டு நாங்கள் போக மாட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க, அதுக்குள்ளேயும் என்னுடைய நண்பனுடைய உயிரை நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம், அவனுக்கு இங்கே வாழவே விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான், நீங்கள் ஏன் எங்களை வழி மறிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த 2 ஆண்மக்கள் மாறி கேட்குது. இதை கேட்ட உடனே அந்த ஃபாதிரியார் இந்த 2 ஆண்மக்களையும் திட்டுறாருங்க. இறந்து போனது விதிப்பா, அதை யாராலே மாற்ற முடியாது, உங்களுக்கு இப்படி நடந்துடுச்சுன்றதையே உங்களுடைய குடும்பத்தினர் ஏற்றுக்க முடியல, அது மட்டும் இல்லாமல் உங்களையே நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறான் உன்னுடைய நண்பன் இந்த ஜோசப்புமே. அவன் வருத்தத்தில் தான் பேசுறானே தவிர அவனும் இறந்து போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு கூட பார்க்க மாட்டான். யாரா இருந்தாலும் மரணம் அப்படின்னு நினைச்சாலே பயமா தான் இருக்கும். அவன் ஏதோ ஒரு போதையில இந்த மாதிரி உங்களை கூப்பிட்டுட்டான், தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு அந்த பையனை விட்டுட்டு போயிருங்க, இனிமே அவனை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஃபாதர் கேட்கிறாரு. ஆரம்பத்தில் அந்த 2 ஆண்மக்களும் அவருடைய உடம்பு விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அடம் பிடிச்சிட்டு இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்க போகல அப்படின்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஃபாதிரியார் சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு அந்த 2 ஆண்மக்களும் மனமிறங்கி கட்டுப்பட்டு இவருடைய உடம்பு விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்திய வாக்கு கொடுத்துட்டு அவருடைய உடம்பு விட்டே நீங்கி இருக்குது. இப்படி அவருடைய உடம்பு விட்டு அந்த 2 ஆண்மக்களும் நீங்கினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக மயக்கத்திலேயே ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி தாங்க இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க இயல்பான நிலைமைக்கு மாறிக்கிறாரு. இனிமே உன்னுடைய கணவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுமா, நாளைக்கு நீ சர்ச்சுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வா, நான் எல்லாத்தையும் குணப்படுத்திடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சர்ச் ஃபாதர் சொல்லிக்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் உன்னுடைய புருஷன் ரெஸ்ட் எடுக்கட்டுமா, அவனை எந்த இதுலையும் தொந்தரவு பண்ணிடாத, அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய 2 ஆண்மக்களும் நீங்கிருச்சு, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையோ அல்லது நாளை மறுநாளோ நீங்கள் இது சர்ச்சுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த ஃபாதிரியார் கிளம்பி போயிட்டாரு.
கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள் பார்த்துருக்காங்க. இவங்களுடைய கணவர் எப்பயும் போல இயல்பாக தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி மறுபடியும் ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய குடும்பத்தோட மொத்தமாக சேர்ந்து சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேயே இருந்து ஜபம்லாம் பண்ணி முடிச்சுட்டு தாங்க இவங்களுடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த 2 ஆன்மாக்களால் இவருக்கோ இவருடைய குடும்பத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2002 காலகட்டத்தில் என்னுடைய குடும்பத்தில் நடந்தது பிரதர். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் என்ன நினைச்சு அப்படின்றது எனக்கு கொஞ்சமாக கூட யாவுமே கிடையாது. அதன் பிறகு என்னுடைய அப்பா அம்மா இந்த விஷயத்த சொன்னதுக்கு பிறகுதான் புரியவே வந்துச்சு. சரியாக 2024 காலகட்டத்தில் தான் என்னுடைய அப்பா உடல்நலக் குறைவால இறந்து போயிட்டாரு. இந்த சம்பவத்தை அவருடைய நினைவாக இருக்கட்டும் அப்படின்றக்காக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய இந்த ஹரிஷ் பாபுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போல த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான திகில் நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.